உங்களுக்கு இந்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இவ்வளவு காரியங்களை பார்த்தோம். ஆவிக்குரிய மார்க்கம், இந்த வஞ்சகங்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், நிறைய காரியங்களை பாக்குறோம். இந்த வஞ்சகங்களை ஏன் சாத்தான் மனிதர்களோட விதைக்கிறான்? எதற்காக இந்த வஞ்சகங்களை நம்மளுடைய மத்தியில அவன் விதைக்கிறான்? இந்த கேள்வி ஆக்சுவலா நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் நிறைய டைம் சொல்றோம் இல்லையா, அதாவது சாத்தான் தான் டெம்ப் பண்றான், சாத்தானாலதான் இதெல்லாம் தப்பெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்றோம். சோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏன் அப்படி பண்றான் அப்படிங்கறதான் கேள்வி. ஏன் அப்படி பண்றான்னா ஒரே ஆன்சர்ல இதை சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, நமக்கு பரலோகம் கிடைக்க கூடாது. அதுதான் அவனோட அல்டிமேட் கோல் ஆக்சுவலா. அவன் இழந்ததை நம்மளும் பெற்றுக்கொள்ளலாம். கரெக்ட். ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற குணாதிசயம் என்ன தெரியுமா, தனக்கு கிடைக்காதது வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. எப்ப அவனுக்கு அந்த சீட் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சோ, அப்ப தேவன் அதிகப்படியாக நேசித்த மனிதர்களுக்கும் என்ன செய்யக்கூடாது, அங்க இடம் கிடைக்க கூடாது. அதுக்கான முதல் ஸ்டெப்பா தான் என்ன செஞ்சான், ஏதேன்ல ஒரு காரியத்தை செஞ்சான். அங்கேயும் வஞ்சகத்தினால என்ன செய்யறான், முதல்ல அங்கேயும் வஞ்சகம் தான் முதல்லயே. அங்க அவனுடைய குறிக்கோள் என்னவா இருந்துச்சு, நித்திய ஜீவனை அவர்கள் இழந்து விடணும். அங்க அது நிறைவேறிச்சு. இப்ப ஆனாலும் கூட தேவன் இன்னொரு வழியாக அந்த நித்திய ஜீவனை, அந்த பரலோகத்தை திரும்பவும் நமக்கு கொடுத்தார். அதுதான் என்னது, ரட்சிப்பு. அந்த ரட்சகர் நம்மளுக்கு ரட்சிப்பு என்ற ஒரு காரியத்தை வைத்து திரும்பவும் என்ன செய்கிறாரு, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக, அந்த பரலோகத்திற்கு தகுதியானவர்களாக திரும்பவும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். அப்ப இப்ப என்ன அப்படின்னா, அவனுக்கு என்ன செய்யணும், இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறதுல இருந்து நம்மள என்ன செய்யணும், வஞ்சகம் செய்து நம்மள அதுல இருந்தும் விலக்கிடணும். ஃபர்ஸ்ட் நித்திய ஜீவன் தான் குறிக்கோளா இருந்துச்சு. இப்ப இருக்குது ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள கூடாது. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கூடாதுங்கிறதுக்காக அவன் எடுக்கிற ஸ்டெப் தான் என்ன அப்படின்னா, ரெண்டு காரியங்கள். அதை நான் சொல்லிடுறேன். முதல்ல என்ன அப்படின்னா, கற்பனை. வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 2வது அதிகாரத்துல 4வது வசனம், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை என்று சொல்லுகிறது. ஆனால் வெளியில என்ன போதகம் போயிட்டு இருக்குது, கற்பனை இல்ல, கற்பனையை தேவன் ஒழிச்சிட்டார், அழித்துட்டார், அதை நிறைவேற்றிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவன் முதல்ல எடுக்கிற ஆயுதம் என்னவாக இருக்கிறது, நம்ம ரட்சிப்புக்குள்ளாக்க இருந்து விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல கற்பனையை நம்ம கிட்ட இருந்து எடுத்துடுறோம். அது முக்கியமாக 4வது கற்பனை. இதை போன வார பாடத்துல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்திருப்போம். 2வது காரியம் நம்ம இடத்துல இருந்து அவன் விளக்க வேண்டும் என்று நினைக்கிறது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம். ஒருவேளை முதல்ல நம்ம பார்க்கிறது என்னது, இயேசு கிறிஸ்துவை அறிகிறது. கற்பனையை நான் கை கொள்ளும் போதுதான் இயேசு கிறிஸ்துவை நான் அறிகிறேன். இயேசு கிறிஸ்துவை நான் கற்பனை கை கொள்ளணும்னா நான் இயேசு கிறிஸ்துவை அறியல. இயேசு கிறிஸ்துவை அறியாதப்போ எனக்கு எப்படி ரட்சிப்பு கிடைக்கும்? 2வது காரியம் என்னது, இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசம். நான் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவருடைய ரத்தத்தினால் மாத்திரம் நான் கழுவப்படுகிறேன், அதனாலதான் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது, நித்திய ஜீவன் கிடைக்கிறது அப்படிங்கிற விசுவாசமே எனக்கு இல்லைன்னா எப்படி அது கிடைக்கும்? அப்ப இப்ப சாத்தானுடைய மெயின் குறிக்கோள் என்ன, ஏன் இந்த வஞ்சகங்கள் அப்படின்னா, ரட்சிப்பின் பாதையில இருந்து நம்மளை விளக்கணும், நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்க கூடாது. இன்னும் அல்டிமேட்டா சொன்னோம், ரொம்ப புரிஞ்சுக்கொள்ள தன்மையாக சொன்னோம் அப்படின்னா, பரலோகம் நம்ம யாருக்கும் கிடைக்க கூடாது. அதுதான் அவனுடைய கோல். ரொம்ப அருமையா சொன்னீங்க சகோதரி. சாத்தான் எவ்வளவு காரியங்களை மனுஷர்கள் மத்தியில விதைக்கிறதுக்கான காரணம், அவன் இழந்த பரலோகத்தை நாமும் பெற்றுக்கொள்ளவே கூடாது அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு வருத்தலைன்னா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, இதுல இருந்துதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் லூசிபருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். லூசிபரை சாத்தான் என்று அழைக்கிறதற்கும் இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்று அழைக்கிறதற்குமான வித்தியாசம் இங்கதான் தெரியுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், தன் சொந்த ஜீவனையே கொடுத்து நம்மளை என்ன செய்கிறாரு, அவர் ரட்சிப்புக்குள்ளாக நம்மளை வழி நடத்துகிறார். ஆனா லூசிபர் என்ன நினைச்சா, எனக்கு கிடைக்கல, உங்க யாருக்கும் கிடைக்க கூடாது. அதனாலதான் லூசிபரை சாத்தான் என்றும் இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்றும் நம்ம என்ன செய்கிறோம், அழைக்கிறோம். ரொம்ப அருமையா சொன்னீங்கக்கா. இப்போ நம்ம நிறைய வஞ்சகங்களை குறித்து நம்ம வேதத்துல இருந்து நம்ம என்ன செய்யறாங்க அப்படின்னா, நம்முடைய ஊழியக்காரர்கள் அம்மா அழகா எடுத்து சொன்னாங்க. இதெல்லாம் இப்ப நம்ம கண்ணால நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சாத்தானுடைய இறுதி கட்டமா, அல்டிமேட் வெப்பனா, அவன் கடைசி காலத்தை எடுக்க போற வஞ்சகம் எது, அது நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, இங்க இருக்கிற மக்கள் நம்ம அதுக்கு ஆயத்தமா இருக்கிறது அது உதவியா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். சாத்தானுடைய இறுதி கட்ட வஞ்சகம் வியாழக்கிழமை பாடகத்தினுடைய கடைசி பேரால ஃபர்ஸ்ட் லைன்லயே அது ரொம்ப தெளிவா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. உச்சகட்ட காட்சியாக சாத்தானே கிறிஸ்துவை போல வேடமணிந்து வருகிறான்.
அப்ப உச்சகட்டமான அவனுடைய வஞ்சகம் எதுவா இருக்கும்? ஏன்னா ஸ்டார்டிங்ல என்ன சொன்னா, அதெல்லாம் நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டா என்ன செய்ய மாட்டீங்க, சாகலாம் மாட்டீங்க, அதெல்லாம் சாவலாம் வராது அப்படின்னு வஞ்சகத்தினால அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்த காலகட்டங்களாக என்ன இருந்துச்சு அப்படின்னா அற்புத அடையாளங்கள். மேம் ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த வசனத்தை அழகா சொன்னாங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும், நல்லா நோட் பண்ணுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதானே? இப்ப இறுதி கட்டமாக இந்த வஞ்சகங்கள்லாம் போய் இப்ப எல்லாருக்கும் பைபிள் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தேவனை பத்தி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன செய்ய முடியல, வேதம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியல, கிறிஸ்து இல்லன்னு அவனுக்கு சொல்ல முடியல, நீங்க சாக மாட்டீங்கன்னு அவனால சொல்ல முடியல. அப்ப கடைசியில இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான், நான் தான் கிறிஸ்து, நான் தான் இதெல்லாம் சொன்னேன், ஏன்னா எல்லாரும் என்ன செய்யுங்க, வழிபடுங்க அப்படின்னு இறுதி கட்ட வஞ்சகமாக இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான், நான் தான் கிறிஸ்து என்று சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இந்த அற்புத அடையாளங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்லிக்கிறேன். நேரம் போனா கொஞ்சம் மன்னிக்கவும். என்ன அப்படின்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம எகிப்தினுடைய சம்பவத்தை நம்ம நல்லா மனசுல வச்சுக்கிறணும். என்ன அப்படின்னா மோசேயினுடைய கோல் மாத்திரம் என்ன செய்யல, பாம்பா மாறல. நல்லா நோட் பண்ணி பாருங்க, மோசேயினுடைய கோல் மாத்திரம் இல்ல, அங்கே இருந்த எகிப்தியர்கள்ல இருந்த மந்திரவாதிகளுடைய கோலும் என்ன செஞ்சுச்சு, பாம்பாக மாறுச்சு. இன்றைக்கு வெளியில அநேக அற்புதங்களை அடையாளங்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாந்து போகக்கூடாது. அப்படிதானே? சோ வஞ்சகங்களை கண்டு ஏமாற வேண்டாம், அற்புத அடையாளங்களை கண்டு ஏமாற வேண்டாம். சத்தியத்தை என்ன செய்வோம், தெளிவாக படித்திருப்போம். அதன் மூலமாக இறுதி கட்ட வஞ்சகம் கடைசியாக சொல்லணும்னா நானே கிறிஸ்து என்று சொல்லுவான். அந்த வஞ்சகத்துல விழாம ரட்சிப்பின் பாதையில தேவன் நம்மை வழி நடத்துகிறார், அந்த வழியில நேராக செல்லும்.